புதூரில் அவர் என்னைய வந்து எங்கேயாவது லோக்கலில் மாற்றுங்கன்னு நிற்க. அது அவங்களுக்கு வேண்டியப்பட்டவங்க, பெரியவங்களுக்கு வேண்டியப்பட்டவங்க. அதனால எப்படியாச்சும் என்னை டார்ச்சர் பண்ணி விரட்டன்னு ஒரு நல்ல எண்ணம். அந்த தருணத்தில் இந்த ஒரு பிரச்சனை வந்துச்சா, உடனடியாக அதை பயன்படுத்தி என்னை என்ன பண்ணிட்டா, கடந்த 2ஆம் தேதியிலேருந்து, போன மாதம் 2ஆம் தேதியிலேருந்து என்னைய வேலை கடை வந்து ஸ்டாப் பண்ணிட்டா. எப்படி ஸ்டாப் பண்ணாங்க? ஏய், வீட்டுக்கு இங்கே வரக்கூடாது, ஆடு மாட்டை அடித்து விரட்டுவாங்கல்ல, தெருநாயை விரட்டுவாங்கல்ல, அப்படியே கேவலமாக அடித்து விரட்டினாங்க. ஒரு பெர்மனன்ட் ஸ்டாஃபை என்ன காரணத்துக்காக விரட்டிறியா? ஏதாவது காரணம் இருக்கணும் இல்லையா? கிளாஸ்க்கு லேட்டாக போகிறோன்னு சொன்னாங்க, கிளாஸ் ஒழுங்கு எடுக்கலேன்னாங்க. அடுத்து என்ன சொன்னாங்க? நீங்கள் லேட்டாக ஸ்கூலுக்கு வரியேன்னாங்க. நீங்கள் வந்து பிள்ளைகளை விளையாட ஸ்கூலுக்கு போலேன்னாங்க. நல்லா கேட்டுக்கங்க, நல்லா கேட்டுக்கங்க. நான் வந்து வருடம் என்னோடய பிள்ளைங்களை ஸ்டேட் லெவல் காம்படிஷன் நடக்கும், கூப்பிட்டு போயிருக்கேன். எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணால் எப்படி கூப்பிட்டு போக முடியும்? 13 வருஷம் ஒரே பிடி நான் இருக்கேன். வருஷம் கூட்டு போவேன். அந்த கொரோனா நடந்த சமயத்தில், அப்போ அந்த கொரோனா வருஷம் நாங்கள் தான் வந்து சூழ்நிலை எடுத்து நடத்தினோம். குருவட்டு விளையாட்டு போட்டு நாங்கள் தான் எடுத்து நடத்தினோம். அப்போ நான் தான் செஞ்சேன், நான் தான் எடுத்து எல்லாமே என்ன பண்ணேன், விளையாட்டு போட்டு நடத்த செஞ்சேன், கூட்டு போதான் செஞ்சேன், எல்லாம் பண்ணேன். அப்போ எதுவுமே செய்யாமல் எப்படி வந்துச்சு? ஸ்ட்ரென்த் இல்லைன்றிய. ஸ்ட்ரென்த் இல்லாமன்னா அது எப்போ ஏறக்கூடிய ஒரு 8-9 வருஷமாக ஸ்ட்ரென்த் தான் இல்லை. அதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்குது. பஸ் இல்லை, பஸ் எங்கள் ஸ்கூலில் ஸ்டாப் இல்லை, ஒழுங்காக எல்லா பஸ்ஸும் நிற்காது. அடுத்து புதர், கிரவுண்டு ஃபுல்லாக புதர். 5 வருஷமாக கிரவுண்டை க்ளீன் பண்ணி தரல. அது காரணம் என்ன? செஞ்சு கொடுத்தா நல்ல பேர் சொல்லிட்டு செய்யாமல் அவளே பிளாக் பண்ணிவிட்டு, நிர்வாகம் தான் அதுக்கு பொறுப்பு. ஏன் செஞ்சு கொடுக்கல? ஆனால் என்ன பண்ணிட்டாங்க? என் மேலே ஃபால்ட் பண்ணிட்டாங்க. அப்போ எதுவுமே கிரவுண்டு க்ளீன் பண்ணி கொடுக்காம நல்லா மிளகாக்கு புதர், புல், எப்படி விளையாட முடியும்? பாம்பு தான் அலைஞ்சிச்சு. அப்படிலாம் உழுது போட்டிருக்கா. இப்போ உழுது போடுறது என்ன பண்ண முடியும்? விளையாட முடியாது, விவசாயம் தான் பண்ணலாம். அதை நான் செய்கிறேன். போய் எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான்னு சொல்லும் போல் விவசாயம் செய்கிறேன். அது நமக்கு நல்லது. ஒரு கிரவுண்டை கொடுங்க. காவல்துறையில் வந்து இருக்கீங்கல்ல, எத்தனையோ காவல் அதிகாரிகள் இருக்காங்க, பேர் போனவர்கள், மிகவும் பெருமைக்குரியவர்களாக இருக்காங்க. நீங்கள் ஏன் பணத்தை வாங்கிக்கிட்டு தேவையில்லாமல் இப்படி எங்களை மாதிரி மக்களை வந்து டார்ச்சர் பண்ணுறீங்க? அடுத்த காசில் நீங்கள் வாழன்னு நினைக்கிறீங்க? அந்த அருட்சோரி என்னை பார்த்து அந்த வார்த்தை கேட்க அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? ஆசிரியர் சுயதான ஒரு டீச்சர் இருக்குது எங்கள் ஸ்கூலில். அது என்ன பண்ணுன்னா, குடும்ப பிரச்சனையை பூரா அவனுக்கு ஸ்கூலில் சொல்கிறது, வர்ற எச்எம்கிட்ட, கரஸ்பாண்ட்ட எல்லாம் சொல்கிறது. ஏன் சொல்கிற? எதுக்கு சொல்கிற? உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? ஸ்கூலில் உள்ள பிரச்சனையை ஸ்கூலில் முடிக்கணும். குடும்பத்தில் இருக்க கொண்டு வந்து ஸ்கூலில் சொன்னால் அவள் கேட்க தான் செய்வா. எங்கள் எச்எம் பெஸ்ட்டு அருள் பேர், அவங்கள்ட்ட அருள் ஜோதி. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சிஸ்டர் பேர் அருள் ஜோதி. அவங்க எப்போவுமே உண்மையை பேசுகிறவங்க. அவங்க ஸ்கூல் விஷயம் எல்லாம் தெரிஞ்சு இவ எல்லாம் சொன்னோன்னே, யார்? டீச்சர் சீதான்றவர் எல்லாமே சொல்லியாச்சு. இந்த மாதிரியா அந்த மாதிரியா ஓடி போயிட்டாலும் ஆச்சா வச்சு மூச்சாகணும். இப்படி சொன்னால் என்ன பண்ணுவாங்க? ஒரு சில பார்க்க நினைப்பா, ஒரு சில பார்க்க விட மாட்டா. அவங்க நேரம் கிளம்பி வந்தா, சொல்வது உண்மையாக பொய்யா என்பது கண்டறிய வந்தாங்க. அவங்க தான் வந்தா நேரம் எங்கள் வீட்டுக்கு வந்து யாரோட இருக்குன்னாலே, யாருமே இல்லை, நீ வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிய பிள்ளைகளோட என்னென்னமே பேசுகிறாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? எதுக்கு சொல்கிறிய? டீச்சருக்கு என்ன வேலை? ஸ்கூலில் வந்து குடும்பத்தை பற்றி பேசுகிறதுக்கு நீங்களே கோர்த்து விடுவிய, நீங்களே வந்து பார்க்க ஒரு வாய்ப்பை கொடுப்பிய, நீங்களே பேச வாய்ப்பு கொடுப்பிய. அவள் ஈவினிங் என்னை கூப்பிட்டு பேசினா, அவள் ஏன் நிற்கிறா, அவள் ஏன் பேசுகிறா? உடற்கல்வி ஆசிரியர் நிற்பேன், லேட்டாக போவேன், ப்ராக்டிஸ் பண்ணி, அது என்னோட இஷ்டம், என்னோட கடமை. அது மற்றவங்க ஏன் அதை போட்டு போடுறிய? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? உங்களுக்கு தேவை பாடம் நடத்துறது. அதில் மாதிரி ஸ்டேட் லெவல் கொண்டு வாங்க, ஏன் கொண்டு வர மாட்டேன்றிய? அப்போ அதுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமா? அதுக்காக டிஸ்மிஸ் பண்ணிடலாமா? எத்தனையோ டீச்சர் லேட்டாக வர்றாங்க, லேட்டாக வர கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், டிஸ்மிஸ் பண்ணுங்கள். இதே பேர் கிளாஸ் ஒழுங்காக போக மாட்டேன்றாங்க, டிஸ்மிஸ் பண்ணுங்கள், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். சொந்த பந்தம் எத்தனை பேருக்கு எங்கெங்கே இருக்காங்க, அவங்க இடத்துல அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். சொந்த பந்தம் இருக்காங்களோ அதனால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களா? எங்களை எந்த சொந்த பந்தம் மாதிரில இருக்க எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறியா? அதெல்லாம் காரணம் இல்லை. அந்த ஆர்எஸ் உள்ள வாத்தியார் வந்து ஆர்எஸ் மரத்தில் வீடு கட்டாருன்றதுக்காக அவர் மதுரையில் வேலை பார்க்குறாரு. அந்த அவரை கொண்டு நீ போடணும், என் இடத்துல போடன்றதுக்காக என்னை டார்ச்சர் உங்களுக்கு டார்ச்சர் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு மாதம் ஸ்கூல் கொண்டு விட்டு அவரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கா. எப்படி பண்ணுவாங்க? ஒரு 13 வருஷமாக வேலை பார்த்த டீச்சரை ஒரு சிஸ்டர்ஸ்ட்டை மனிதாயமானத்தில் எனக்கு போட்டு கொடுத்தா, கஷ்டப்பட்டு பண்ணி கொடுத்தா, எல்லாம் பண்ணா இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு வலுக்கட்டாயம் எப்படி விரட்ட முடியும்? என்ன அதிகாரம் இருக்குது என்னை வீட்டை பற்றி பேசுகிறதுக்கு? வீட்டில் ஏதாவது தெரியுமா? அங்கே உள்ள நடந்து ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? தெரியாமல் சொல்லக்கூடாது, உண்மையை தான் பேசணும். யாராக இருந்தாலும் சரித்தேன். பெரியவ வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறிய, அவள் பெரியவங்களுக்கும் இவங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? அவங்கள்னே நான் கேட்டேன், என்ன கேட்டேன்? அண்ணன் சீமான் உண்மையை பேசுவார், எதையும் யதார்த்தமாக பேசுவார், எதையும் உறக்க பேசுவார். நானும் அதே மாதிரி கேட்டேன். ஏமா, என்னையை பார்த்து ஊர் மேஞ்சவர் தேவடியா புருஷன் கடங்காமல் தர்றோன்னு கேட்டியே, நீ சபையை விட்டு ஓடி போனேன்னு கேட்டேன். இது பொல்லாப்பா? இது தப்பா?
கேட்டு நீ எப்படி என்னை கேட்க போச்சு, என்னை தப்பாக பேசுகிறா, என்னை அசிங்கமாக பேசுகிறா, என்னை அறுபதூறு பேசுகிறா, ஊரே பேசுகிறா, உலகமே பேசுகிறான்னு சொன்னல. அப்போ அந்த வார்த்தையை என்னை கேட்குறது மாதிரி வலிச்சிருக்கோம். பேசக்கூடாது, தப்பு தான். செய்யாத ஒன்று தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. என் வீட்டுக்காரன் எங்கள் அம்மாவை பார்த்து கேட்டார் பிள்ளைய வளர்த்ததுக்கு. ஏய் உன்னோட புருஷனும் உன் மயன் கூட்டியாக விட்டா இது படுக்க வந்திருக்க, கல்யாணம் பண்ணி கொடுத்து என்னையை விட்டா உனக்கிட்ட, எனக்கே எங்கள் துப்பு இல்லை, அப்புறம் என்னத்தை அங்கே போய் இது பண்ண போகிற, அசிங்கம் உனக்கு வார்த்தை கேட்குறதுக்கு. நீ வெளிநாட்டை உட்காந்துருக்க, எத்தனை வருஷம் சம்பாதிச்சுட்டு அனுப்பாமல் அங்கே எங்கள் குடும்பம் நடத்துகிற. அப்போ நான் கேட்பேன்ல, நம்பிக்கையில் வாழ்ந்துட்டுருக்கேன். எப்போவுமே உண்மையை வந்து அமுக்கி பேசினா அது பொய்யாயிராது, பொய்யை ஓங்கி பேசினா அது உண்மையாயிராது. அந்த ஆசிரியர் சுயதா என்னை பார்த்து கேட்டா, ஏய் நீ 10 புருஷனோட தர்ற, அப்போ நீ எத்தனை புருஷனோட தர்ற, இது உன் பேச்சா ஸ்கூலில் வந்து லாஸ்ட்டில் பேசினதுக்கு பதில் பேசினா உடனே பொல்லாதவங்க, நீங்கள் பேசாமல் தான் நாங்கள் பேசாமல் இருக்க போகிறோம். பெரிய ஒடியாரிய என்ன பண்ணுறிய, ஏய் எப்படி சிஸ்டரை பேசுவேன், ஏதாவது அந்த சிஸ்டருக்கு ஏதாவது ஒன்று ஓடி வர்றாங்க, அப்போ அந்த சிஸ்டருக்கு இந்த சிஸ்டருக்கு தொடர்பு இருக்கா. ஒரு அடுத்த தலைமை ஆசிரியை பார்த்து கேட்குறா, நீ எதுக்கு அவள் டன்னில் பேசின, எதுக்கு போனேன், எதுக்கு வந்த, நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கங்க. அன்று என் பிள்ளையும் நானும், என் 2 பிள்ளைகளை நானும் தெருவில் நின்றப்ப, நல்லா கேட்டுக்கோங்க, தெருவில் நின்றப்ப எந்த ஒரு உதவியும் இல்லாமல், யாரும் இல்லாமல், ஒரு பணம் காசு அதெல்லாம் அடுத்தபட்சம், ஒரு மனுஷ மக்கள் இல்லாமல், ஒரு திருண்டு வீட்டில் எந்த பொருளுமே இல்லாமல் நிற்கதியாக நின்ற பார்த்த அந்த சகோதரி ஒரு உண்மையான தாய் என்போட வீட்டுக்கு வந்தாங்க. வந்து உண்மையை பார்த்துட்டு இப்படி இருக்கீங்களே, இப்படிலாம் தூத்துனாங்களேன்னு சொன்னாங்க. நீங்கள்லாம் அவன் பேச நம்பினிய, உனக்கு தெரியுமா உண்மை, வந்த சகோதரிட்ட கேளுங்க. அவளை இங்கே நிற்காத, அங்கே பேச அவளை போய் டார்ச்சர் பண்ணுறது, அவளை பாடாக படுத்துறது, அங்கே போகாத இங்கே போதா, இந்த பேசாத இங்கே பேசாத, அப்படியே சொன்னீங்க.